வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. நாம் வந்து டிஎன்பிசி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 7th term 2 அதில் மெஷர்மெண்ட்ஸ் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 3 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஏரியா ஆஃப் பாத்வே, நடைபாதையின் பரப்பளவு. ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அண்ட் என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த லெசனில் 2 விதமான பாத்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலர் பாத்வே. சர்க்குலர் பாத்வேனா வட்டப்பாதை. ரெண்டாவது வந்து ரெக்டாங்கிள் பாத்வே, செவ்வக பாதைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சர்க்குலர் பாத்வேயோட ஃபார்மை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறதுக்கு, ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பார்க் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வட்ட வடிவில் ஒரு பார்க் வந்து இருக்குன்றாங்க. அந்த பார்க்கை சுற்றி ஒரு நடைமேதை வந்து கட்டுறாங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அப்போது இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆரும், நெக்ஸ்ட்டு இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரும் எடுத்துக்கிறோம். ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இந்த பாத்வே அதாவது இந்த நடைபாதையோட பரப்பளவு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்மால் ஆர் வச்சு இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். கேபிட்டல் ஆர் வச்சு இந்த சர்க்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதிலேருந்து கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆர்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோ ஏரியா ஆஃப் பாத்வே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். ஸோ சர்க்கிளோட ஃபார்முலா வந்து πr² சொல்லிட்டு தெரியும், ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து கேபிட்டல் R² மைனஸ் πr². ஸோ இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் பாத்வே அதான் நடைபாதையின் பரப்பளவு வந்து πr² மைனஸ் πr² சர்க்குலர் ஷேப்புக்கு. ஸோ இதே நம்ம வந்து பை காமனாக இருக்குது. ஸோ வெளியே தட்டினா R² மைனஸ் R²ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஏரியாவோட ஃபார்முலா வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து இன்னும் சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையன்ட்டு இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A² மைனஸ் B² அப்படின்ற ஃபார்முலாவில் உங்களுக்கு அது போலவே இருக்கும். ஸோ நம்ம வந்து A² மைனஸ் B² ஃபார்முலா தெரியும். A + B A மைனஸ் பின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது இங்கே என்ன எழுதலாம்னா R ப்ளஸ் ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து நான் எதுக்கு கொண்டு வரேன்னா, ஈஸியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து R² வந்து ஒரு 10, கேபிட்டல் ஆர் வந்து ஒரு 10, 12னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே 103, 105, 120 அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாலும் அது ஸ்கொயர் கண்டுபிடிச்சி, ஸோ இதுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே நம்ம வந்து ப்ளஸ் மைனஸில் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கோசம் தான் நான் வந்து இந்த டைப் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம எல்லா சம்மே சால்வ் பண்ணவும் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்முலா. நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த அளவுக்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் போகலாம். ஸோ செகண்ட் பார்க்க வேண்டியது ரெக்டாங்கிள் பாத்வே, செவ்வக பாதை. ஸோ ரெக்டாங்கிள் பாத்வே பொறுத்த வரைக்கும் அதே தான், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் செவ்வக ஷேப்பில் ஒரு பார்க் வந்து இருக்குது. அதை சுற்றி வந்து ஒரு நடைபாதை வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து ஸ்மால் ஆரும், இது ஸ்மால் பி, நீளம் மற்றும் அகலம். நெக்ஸ்ட் இது வந்து கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் பியாவும் எடுத்துக்கிறேன். ஸோ இது நீளம் மற்றும் அகலம் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போது இது வந்து வித்து அகலம். ஸோ வித்து வந்து டபுள்யூன்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது கேபிட்டல் எல் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மால் எல் இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே ஒரு வித்து இருக்குது, இங்கே ஒரு வித்து இருக்குது. ரெண்டு வித்துமே இது பண்ணணும். ஸோ 2W. ஓகேங்களா? இதுதான் கேபிட்டல் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸ்மால் எல் வந்து கண்டுபிடிக்கணும். இது கேபிட்டல் பி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் வித்து இருக்கும், ஸோ இங்கேயும் வித்து இருக்கும். இப்போ இது வந்து பின்னு சொல்லிட்டு தெரியும், பிரெத்து ப்ளஸ் 2W. இது வந்து கேபிட்டல் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்ம வந்து கேபிட்டல் எல் கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் பி கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்மால் எல் ஸ்மால் பி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாலேயே நம்ம வந்து இந்த சைடு போயிடும். ஸோ 2B வந்து இந்த சைடு, 2W வந்து இந்த சைடு போயிடும். ஸோ ஸ்மால் எல் ஈக்குவல் டு எல் மைனஸ் 2W, ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி மைனஸ் 2W. ஸோ இதை வச்சு ஸ்மால் பி எல்லும் ஸ்மால் பியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ பார்த்துங்க, இப்போ வந்து இது வந்து கேபிட்டல் எல்லும் கண்டுபிடிச்சாச்சு, கேபிட்டல் பியும் கண்டுபிடிச்சா, ஸ்மால் எல் ஸ்மால் பி ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள்லேருந்து மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் பண்ணோன்னா நமக்கு இந்த ஏரியா ஆஃப் பாத்வே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கரெக்டான எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத்து மைனஸ் லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத்து ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ அதுபடி தான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ஏரியா வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதான் ஃபார்முலா. இதில் வந்து எல் கண்டுபிடித்து பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது சம்முக்கு வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், எ பார்க் இஸ் சர்க்குலர் இன் ஷேப். த சென்ட்ரல் போர்ஷன் ஆஸ் பிளே திங்ஸ் ஃபார் கிட்ஸ் சரௌண்டட் பை எ சர்க்குலர் வாக்கிங் பாத்வே. ஃபைண்ட் த வாக்கிங் ஏரியா whose outer radius is 10 meter and inner radius is 3 meter. ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதையும் அமைந்துள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைப்பயிற்சி பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ இதான் ஒரு சர்க்குலர் பார்க் வந்து இருக்குது.
அப்போ இன்னர் சைடு வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான ப்ளே திங்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா 3 மீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ இதை சுற்றி நான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்வே வந்து அதாவது நடைபாதை வந்து கட்டுறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ 10 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அப்போது நமக்கு கேபிட்டல் ஆர் இருந்துச்சு, ஸ்மால் ஆர் இருந்துச்சு. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாத்வே அதாவது இந்த நடைபாதையோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபார்முலா நமக்கு தெரியும், πr² - πr² சொல்லிட்டு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்மேட்டில் வந்து எழுதணும்னா ஸோ π × r + r r - rன்னு சொல்லிடுது. அப்போ பை ஸோ இப்போ 10 + 3 வந்து பார்த்திங்கன்னா 13 வரும். நெக்ஸ்ட்டு 10 - 3 வந்து 7 வரும். ஸோ பை வந்து 22/7 சொல்லிட்டு எழுதலாம் இன்ட்டு 13 × 7 சொல்லிட்டு வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 286ன்னு வரும். ஸோ அதான் ஆன்சர் 286 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இதுதான் இதோட ஏரியா ஆஃப் பாத்வேன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க 286 m²ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஸ்கொயர் பண்ணிடலாம். இதே பெரிய நம்பர் 103², 63², 70² தான் சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து மைனஸ் பண்ணி ஸோ இதை கேன்சல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ நம்ம இதே இப்போ நான் போட்ட மெத்தடில் போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி ட்ரை திஸ் ஈவே ட்ரை முயல்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பாருங்கள். If the outer radius and inner radius of the circle respectively 9 cm and 6 cm, find the width of the circular pathway. ஒரு வட்டப்பாதையின் வெளி மற்றும் உள் ஆரங்கள் 9 cm மற்றும் 6 cm எனில் அதன் அகலம் காண்க. ஸோ அதே தான் ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதோட இன்னர் ரேடியஸ் அதாவது உள்வட்டம் ஆரம் வந்து என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா 6 cm கொடுத்துறாங்க. ஸோ அவுட்டர் ரேடியஸ் வந்து 9 cm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா வந்து கேட்கல, ஜஸ்ட் அகலம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பாத்வேயோட இந்த நடைபாதையோட இது அகலம் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு 9 - 6 இது போட்டிங்கனாலே நம்ம வந்து அகலம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3. ஸோ 3 cm தான் இதோட அகலம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 3 cm. செகண்ட் கொஸ்டின் போகலாம். If the area of the circular pathway is 352 square centimeter and the outer radius is 16 cm, find the inner radius. ஒரு வட்டப்பாதையின் பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 16 சென்டிமீட்டர் எனில் அதன் உள்ளாரம் காண்க. ஸோ இதில் வந்து ஏரியா கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஏரியா = 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆரும் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு இன்னர் ரேடியஸ் தான் கேட்குறாங்க, ஸ்மால் ஆர் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், π × r² - r²ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து இந்த ஃபார்முலா படியே போடுறேன். ஸோ 22/7 ஸோ ஏரியா வந்து தெரியும் 352ன்னு சொல்லிட்டு 22/7 16² - r². ஸ்மால் ஆர் வந்து என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து 352 22 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 டைம் 6 டைம் வரும். நெக்ஸ்ட் இந்த 16 × 7 இந்த 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ 1112 கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த 16² வந்து 256 - r². ஓகேங்களா? இப்போ இந்த r² வந்து இந்த சைடு போயிட்டு இந்த 112 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ r² = 256 - 112. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். r² = ஸோ 12² வந்து நமக்கு வந்து 144 சொல்லிட்டு தெரியும். அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r = 12 cm. அப்போ இன்னர் ரேடியஸ் உள்வட்ட ஆரம் வந்து 12 cm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். If the area of the inner rectangle region is 15 square centimeter and the area covered by the outer rectangular region is 48 square centimeter, find the area of the rectangular pathway. உட்புற செவ்வகத்தின் பரப்பளவு 15 சதுர சென்டிமீட்டர் மற்றும் வெளிப்புற செவ்வகத்தின் பரப்பளவு 48 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வக நடைபாதையின் பரப்பளவு காண்க. ஸோ அதே தான் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இன்னர் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து இருக்குது. ஸோ இது இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்துட்டு அதாவது பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு. நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க 48ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இந்த பாத்வேயோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ 48 - 15 33 cm². ஸோ இதான் ஆன்சர். இப்போ ஏரியா பாத்வே வந்து என்னன்னு கேட்டால் 33 cm². ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் போகலாம். The radius of a circular flower garden is 21 meter. A circular path of 14 meter wide is laid around the garden. Find the area of the circular path. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர், அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்ட நடைபாதையின் பரப்பளவு காண்க. ஸோ அதுதான் ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் வந்து இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து 21 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி வந்து நமக்கு வந்து ஒரு நடைபாதைக்கு வந்து கட்டுறாங்கன்னு வச்சுங்க.
ஸோ அதோட இது டிஸ்டன்ஸ் வந்து வித்து வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து ஸ்மால் ஆர் வந்து கண்டுபிடிச்சோம். ஸ்மால் ஆர் வந்து 21 மீட்டர்னு சொல்லிட்டு. இப்போ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிங்கன்னா ஸோ இந்த 21 மீட்டர் இந்த அகலம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போது 21 + 14 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 35 மீட்டர். இதான் கேபிட்டல் ஆரோட ரேடியஸ். ஓகேங்களா? அப்போது கேபிட்டல் ஆர் ரேடியஸ் 35 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2464 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட மெத்தடில் கூட நீங்கள் இது சால்வ் பண்ணலாம். ஸோ இது போட்டு காட்டுற பாருங்க. π × r + r r - rன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 22/7. நெக்ஸ்ட்டு r + r 35 + 1 56ன்னு வரும். நெக்ஸ்ட்டு r - r 14 சொல்லிட்டு வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2464 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். The radius of a circular cricket ground is 76 meter. A drainage 2 meter wide has to be constructed around the cricket ground for the purpose of draining the rainwater. Find the cost of constructing the drainage at the rate of rupees 180 per square meter. ஸோ வட்ட வடிவ மட்டை பந்து திடலின் ஆரம் 76 மீட்டர். அந்த திடலை சுற்றிலும் 2 மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவதற்கு வடிகால் அமைக்க வேண்டியிருந்தது. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 180 வீதம் செலவானால் அந்த வடிகால் அமைக்க தேவையான மொத்த தொகையை காண்க. அதாவது ஒரு சர்க்குலர் கிரவுண்டு வந்து இருக்குது. அந்த கிரவுண்டோட ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 76 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது சுற்றி ஒரு ட்ரைனேஜ் வந்து கட்டுறாங்க. அந்த ட்ரைனேஜோட வித்து வந்து என்னென்னா 2 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இப்போது அதோட ட்ரைனேஜோட ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ட்ரைனேஜ் கட்ட 180 ரூபா ஆகுனா அப்போ மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து ஸ்மால் ஆர் வந்து 76ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கேபிட்டல் ஆர் பொறுத்த வரைக்கும் 76 ப்ளஸ் இந்த 2. ஸோ இதான் கேபிட்டல் ஆர். ஸோ 76 + 2 78 மீட்டர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது கேபிட்டலாக இருந்துச்சு, ஸ்மாலாக இருந்துச்சு. அதை எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 968 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதே நம்ம மெத்தடில் போனோன்னா π × r + r r - r. ஸோ 22/7 சொல்லிட்டு r + r 78 + 76 154. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 7 × 1 பண்ணிங்கன்னா 22 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ 44 × 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 968 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 968 வந்துச்சு. இப்போது இந்த ட்ரைனேஜ் கட்ட பர் ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 180 ரூபானா அப்போ 968 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,74,240 rupees ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். A floor is 10 meter long and 8 meter wide. A carpet of size 7 meter long and 5 meter wide is laid on the floor. Find the area of the floor that is not covered by the carpet. ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது. அதன் மீது 7 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் உள்ள விரிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. அந்த விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. அதுதான் ஒரு ஃப்ளோர் வந்து இருக்குது. ஒரு ஃப்ளோரோட சைஸு வந்து 10 மீட்டர் நீளம் அண்டு 8 மீட்டர் அகலம் சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு கார்பெட் வந்து இருக்குது, ஒரு விரிப்பான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இந்த கார்பெட் வந்து இந்த ஃப்ளோரில் வந்து போடுறாங்க. ஸோ அதோட இது வந்து 7 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே கவர் ஆகாத ஏரியா வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நமக்கு இங்கே பாத்வே தான் சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பாத்வேயோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபிட்டல் L அண்ட் கேபிட்டல் B வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து 80 மீட்டர் ஸ்கொயர் அண்டு உள்ளே இருக்க இன்னர் ரெக்டாங்கிள் அது 7 × 5 35. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 45 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அவுட்டர் ரெக்டாங்கிள் அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும், இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். A picture of length 23 cm and breadth 11 cm is painted on the chart such that there is a margin of 3 cm along each of its side. Find the total area of the margin. 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ அதுதான் ஒரு சார்ட், ஒரு ரெக்டாங்கிள் சார்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரெக்டாங்கிள் சார்ட்டோட ஏரியா லென்த்து வந்து 23 சென்டிமீட்டரும் பிரெத் வந்து 11 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 3 சென்டிமீட்டர் கொண்ட மார்ஜின் அலாங்னா உள்புறமாக, அப்போது 3 சென்டிமீட்டர் மார்ஜின் கொண்ட மார்ஜின் வந்து 3 சென்டிமீட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடும் 3 தான் இருக்கும். ஸோ இந்த சைடும் 3.
ஸோ இந்த சைடும் 3 ஓகேங்களா. அப்போ இந்த 3 மீட்டர் மார்ஜின் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன கேட்குறாங்கன்னா ஃபைன் த டோட்டல் ஏரியா ஆஃப் த மார்ஜின், இந்த மார்ஜினோட ஏரியா வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பரப்பளவு வந்து என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் எல் தெரியும், கேபிட்டல் பி தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம், அவுட்டர் ரெக்டாங்களோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்மால் எல்லும் தெரியாது, ஸ்மால் பியும் தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபைன் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருப்பேன், கேபிட்டல் எல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2W சொல்லிட்டு. ஸோ டபிள்யூன்றது வித்து இங்கே இருக்கிற 3 தான் ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம ஸ்மால் எல் வேணும்னா கேபிட்டல் எல் மைனஸ் 2W, இது வந்து இந்த சைடு எடுத்து போயிருக்கேன் ஓகேங்களா. அப்போது கேபிட்டல் எல் வந்து தெரியும் 23ன்னு சொல்லிட்டு, மைனஸு 2 × 3, ஸோ வித்து வந்து 3, ஸோ 2 × 3 போட்டிங்கன்னா 6, மைனஸ் பண்ணிங்கன்னா 17 கிடைக்கும் ஓகேங்களா. அதே போல் தான் ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி மைனஸ் 2Wன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது 11 மைனஸ் 6, ஸோ போட்டிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ 17 5 சார் போட்டிங்கன்னா 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அதிலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த மார்ஜினோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மார்ஜினோட ஏரியா வந்து 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A veranda of width 3 meter is constructed along the outside of your room, length 9 meter and width 7 meter. Find the area of the veranda and the cost of cementing the floor of the veranda at the rate of rupees 15 per square meter. 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலம் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலமுள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது. தாழ்வாரத்தின் பரப்பளவு காண்க. அந்த தாழ்வார பகுதிக்கு சதுர மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க. ஸோ அதாவது ஒரு ரூம் வந்து இருக்குன்றாங்க. ரூமோட சைஸ் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ 9 மீட்டர் வந்து லென்த்து அண்ட் 7 மீட்டர் வந்து பிரெத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரூமை சுற்றி ஒரு வராண்டா வந்து கட்டுறாங்க. ஓகே, அதோட அகலம் வந்து என்னென்னு சுற்றுறாங்கன்னா 3. ஸோ அதோட வித்து வந்து 3 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்மால் எல் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதோட ஏரியா இன்னர் ரெக்டாங்களோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 63 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இப்போ கேபிட்டல் எல் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் எல் கண்டுபிடிக்கணும்னா எல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2Wன்னு சொல்லி தெரியும். ஸோ ஸ்மால் எல் வந்து 9 ப்ளஸ் 9. ஸோ இங்கே வந்து 8ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 8 வரக்கூடாது, இங்கே 9 தான் வரணும் ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நான் போகிற பாருங்க. ஸோ இன்ட்டு வித்து வந்து 3ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 2 3s are 6, ஆட் பண்ணிங்கன்னா 15 சொல்லிட்டு வரும். அதே மாதிரி தான் கேபிட்டல் பி கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் பி கண்டுபிடிக்கும் போது ஸ்மால் பி ப்ளஸ் 2W. ஸோ நமக்கு 7 + 6 13 வரும். ஸோ இப்போ கேபிட்டல் எல்லும் கண்டுச்சு, கேபிட்டல் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல் இன்ட்டு பி 15 × 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 195 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போது அவுட்டர் ரெக்டாங்களோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு, இன்னர் ரெக்டாங்களோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 195 மைனஸ் 63 போட்டிங்கன்னா 132ன்னு கிடைக்கும். 132 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம இந்த ஏரியா இந்த பேத்தோட ஏரியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மீட்டருக்கு, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ரூபானா அப்போ 132 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது 132 × 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1980 rupees ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போது இந்த மொத்த இந்த வராண்டாக்கான சிமெண்ட் பூசுறதுக்கான மொத்த செலவு வந்து 1980 ரூபா ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். A cocoa ground has dimension 30 meter into 19 meter, which includes a lobby on all of its side. The dimension of playing area is 27 meter and 16 meter. Find the area of the lobby. 30 மீட்டர் இன்ட்டு 19 மீட்டர் பரிமாணங்களுடைய ஒரு கோகோ விளையாட்டு திடல் அதன் அனைத்து பக்கங்களும் லாபியுடன் அமைந்துள்ளது. விளையாடும் பகுதிக்கான பரிமாணங்கள் 27 மீட்டர் இன்ட்டு 16 மீட்டர் எனில் லாபியின் பரப்பளவை காண்க. ஸோ அதாவது ஒரு கோகோ கிரவுண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கோகோ கிரவுண்டோட டைமென்ஷன் லாபியோடு சேர்த்து வந்து உங்களுக்கு 30 மீட்டர் 19 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போது லாபி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து 27 மீட்டரு, பிரெத் வந்து 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது நமக்கு ஸ்மால் எல்லும் தெரியும், ஸ்மால் பியும் தெரியும், கேபிட்டல் எல்லும் தெரியும், கேபிட்டல் பியும் தெரியும். இப்போ வந்து ஏரியா ஆஃப் லாபி வந்து கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் லாபின்றது அந்த பேத்வே தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி வந்து நமக்கு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு 570. அதேமாதிரி ஸ்மால் எல்லும் தெரியும், ஸ்மால் பியும் தெரியும். ஸோ 27 × 60 432. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம லாபியோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 148 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் சம் போகலாம். ஸோ எக்ஸைஸ் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், find the area of a circular path whose outer radius is 32 cm and inner radius is 18 cm. வெளிப்புற ஆரம் 32 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 18 சென்டிமீட்டரும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ அதே தான் நமக்கு வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது
இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் வந்து இருக்குது. இன்னர் ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துறாங்க, 18 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அவுட்டர் ரேடியஸ் வந்து நமக்கு 32 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பேத்தோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆறு, ஆர் மைனஸ் ஆறுன்னு சொல்லிட்டு தெரியும். கேபிட்டல் ஆர் வந்து 32, ஸ்மால் ஆர் வந்து 18. ஓகேங்களா. அப்போது 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் 18, 32 + 18 50 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். ஓகேங்களா. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 2 டைம்ஸ் வரும். ஸோ 22 × 100 வரும். மறுபடியும் 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். இது இந்த பாத்வேவோட ஏரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். There is a circular lawn of radius 28 meter. A path of 7 meter width is laid around the lawn. What will be the area of the pathway? ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலமுள்ள பாதை உள்ளது எனில் அந்த பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ ஏதோ ஒரு சர்க்குலர் லான் வந்துருக்கு, ஒரு புல்வெளி வந்து இருக்குது. ஸோ அதோட ரேடியஸ் வந்து 28 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை சுற்றி ஒரு பாதை வந்து இருக்காங்க. அந்த பாதையோட அகலம் வந்து 7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 7 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து 28, கேபிட்டல் ஆர் = 28 ப்ளஸ் இந்த அகலம் வந்து 7 கொடுத்துறாங்க. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆறு, ஆர் மைனஸ் ஆறுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 22/7. ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் 35 + 28 63 வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 7 வரும் டிஃப்ரென்ஸு. 35 - 28 வந்து 7 வரும். ஸோ 7 கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1386 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பாதையோட பரப்பளவு. ஓகேங்களா. அப்போது 1386 மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A circular carpet whose radius is 106 cm is laid on a circular awl of radius 120 cm. Find the area of the awl uncovered by the carpet. 120 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ அறையில் 106 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ கம்பளம் விரிக்கப்படுகிறது. அந்த அறையில் கம்பளத்தால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ ஒரு சர்க்குலர் கார்பெட் வந்துருக்கு. அந்த கார்பெட்டோட ரேடியஸ் வந்து 106ன்னு சொல்லியிருக்காங்க. 106 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த சர்க்குலர் ஹாலோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் ஹாலோட ரேடியஸ் வந்து 120 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்மால் ஆர்னு தெரிஞ்சிச்சு, கேபிட்டல் ஆர்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அன்கவர்ட் ஏரியா என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் அன்கவர்ட் தான் கேட்குறாங்க. அதாவது மூடப்படாத ஏரியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மூடப்படாத ஏரியானா இந்த ஏரியா தான் வரும். ஸோ ஏரியா பாத்வே தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ அதே தான் பை இன்ட்டு கேபிட்டல், இது வந்து ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ நமக்கு தெரியும் ஆர் ப்ளஸ் ஆறு, ஆர் மைனஸ் ஆறுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 22/7. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 226ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9944 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா. அப்போது இதோட ஏரியா ஆஃப் அன்கவர்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டால் 9944 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A school ground is in the shape of circle with radius 103 meter. Four tracks each of 3 meter wide has to be constructed inside the ground for the purpose of track events. Find the cost of constructing the track at the rate of ₹50 per square meter. ஒரு பள்ளியின் விளையாட்டு திடல் 103 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அத்திடலுக்குள் ஒவ்வொன்றும் 3 மீட்டர் அகலமுள்ள 4 ஓடுதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சதுர மீட்டருக்கு ₹50 வீதம் அந்த ஓடுதள பாதைகளை வடிவமைக்க ஆகும் மொத்த செலவை காண்க. ஸோ அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் வந்து 103 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போது 3 மீட்டர் ஒய்டு கொண்ட, அதாவது அகலம் 3 மீட்டர் அகலம் கொண்ட 4 ட்ராக்ஸ் வந்து இன்சைட் த கிரவுண்ட், அந்த கிரவுண்டுக்கு இன்சைடு உள்பக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதோட ட்ராக்கு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ₹50. அப்போது மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது உள்ள 3 மீட்டர் வந்து ஒய்டு கொண்ட நோ ட்ராக், ஃபஸ்ட்டு ட்ராக் வருது. ஸோ 2வது ட்ராக் வருது. ஸோ 3வது ட்ராக்கு, 4வது ட்ராக். ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கேருந்து இது வந்து 103 ரேடியஸு. ஸோ இங்கேருந்து 3 மீட்டர் உள்ளே வந்துச்சுன்னா அப்போது 100 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 97 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 94 கிடைக்கும். லாஸ்ட்டாக உள்ளே இருக்கிறது வந்து 91 சொல்லிடும். அப்போ இன்னர் ரேடியஸ் வந்து 91 தெரிஞ்சிச்சு, அவுட் ரேடியஸ் வந்து 103ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா. அப்போது கேபிட்டல் ஆர் = 103, ஸ்மால் ஆர் = 91. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆறு, ஆர் மைனஸ் ஆறுன்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ 22/7 ஆர் ப்ளஸ் ஆர் வந்து என்ன வரும்னா 194 வரும். ஆர் மைனஸ் ஆர் வந்து 12ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 51,216 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் டிவைட் பை 7. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சரி டிவைட் பண்ணிங்கன்னா 7,316.5 வரும். ஸோ இதுதான் ஏரியா ஓகேங்களா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியா. அப்போது அந்த 4 ட்ராக்லேருந்து இருக்கக்கூடிய ஏரியா வந்து எவ்வளோன்னு கேட்டால் 7,316.5 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா. இப்போது ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 50 ரூபா ஆகும்னா அந்த ட்ராக் கட்டுறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 50 ரூபா ஆகும்னா அப்போ 7,316.5க்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு தெரியும்னா 50 மல்டிப்ளை பண்ணணும். சரி 16.5 × 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,65,828 கிடைக்கும். ஸோ இவ்வளோ ருபீஸ் ஆகும் ஓகேங்களா அந்த ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். The figure shows in the aerial view of the pathway. Find the area of the pathway. அருகில் உள்ள படம் ஒரு நடைபாதையின் வான்வழி காட்சி எனில் அந்த பாதையின் பரப்பளவு காண்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாத்வேன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்வேயோட ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் எல் வந்து கொடுத்துட்டாங்க 80 மீட்டர்னு. ஸோ கேபிட்டல் பியும் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் எல்லும் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் பியும் கொடுத்துட்டாங்க. இப்போது அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அப்போது ஃபார்முலா தெரியும் L × B மைனஸ் ஸ்மால் L × ஸ்மால் பி ஓகேங்களா. அப்போது 80 × 50 மைனஸ் 70 × 40 ஆன்சர் வந்து 4,000 மைனஸ் 2,800 வரும். ஸோ ஃபைனலாக வந்து 1,200 மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த பாத்வேயோட ஏரியா வந்து 1,200 மீட்டர் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். A rectangular garden has dimension 11 meter and 8 meter. A path of 2 meter wide has to be constructed along its sides. Find the area of the path. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 மீட்டர் × 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களை அடுத்து 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் கார்டன் வந்து இருக்குது. கார்டனோட சைஸ் வந்து 11 மீட்டர் லென்த்தும் 8 மீட்டர் பிரெத்தும் இருக்குது. இப்போ 2 மீட்டர் வைடு கொண்ட அதாவது 2 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு நடைபாதை வந்து கட்டுறாங்க. ஸோ அது வந்து இன்னர் சைடு அலாங்குன்னு கொடுத்துறாங்க. ஸோ அலாங்னா இன்னர் சைடு வரும். ஸோ இன்னர் சைடில் இப்படி வந்து கட்டுறாங்க. ஸோ இதோட வித்து வந்து 2. ஸோ இங்கேயும் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் வரும், ஸோ இங்கேயும் 2 தான். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஏரியா பேத் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் எல் தெரியும், கேபிட்டல் பி தெரியும். ஸோ அப்போது 11 × 8 88 ஓகேங்களா. இது வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோடது. இப்போ இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்மால் எல் ஃபார்முலா தெரியும். ஸ்மால் எல் கேபிட்டல் எல் மைனஸ் 2W சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா 11 மைனஸ் வித்து வந்து 2 × 2 4 ஓகேங்களா. அப்போது 4 மைனஸ்னா 7 வரும். அதே தான் ஸ்மால் பி ஈக்குவல் கேபிட்டல் பி மைனஸ் 2W. ஸோ கேபிட்டல் பி வந்து 8ன்னு தெரியும், மைனஸ் 4 போட்டிங்கன்னா 3ன்னு வரும் ஓகேங்களா. அப்போது 4ன்னு வரும். ஸோ 8 - 4 4 தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்மால் எல்லும் கண்டுபிடிச்சா ஸ்மால் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா 7 × 4 ஸோ 28. அப்போ இன்னர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு, அவுட்டர் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிலேருந்து இன்னர் ரெக்டாங்கிள் மைனஸ் பண்ணால் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 88 - 28 60. ஸோ 60 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் ஆன்சர். அப்போ இந்த ஏரியா ஆஃப் பாத்வே இந்த ஏரியாவோட பரப்பளவு வந்து 60 மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாம். A picture is painted on a ceiling of marriage hall whose length and breadth are 18 meter and 7 meter respectively. There is a border of 10 cm along each of its side. Find the area of the border. ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் 18 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. அதன் எல்லா பக்கங்களிலும் 10 சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அந்த எல்லையின் பரப்பளவை காண்க. ஸோ ஒரு மேரேஜ் ஹால் வந்து இருக்குது. அந்த மேரேஜ் ஹாலில் ஒரு பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதோட சைஸ் வந்து லென்த்து வந்து 18 மீட்டர், பிரெத்து வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போது 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு பார்டர் வந்து அலாங் ஈச் சைடுனா உள்புறமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்டர் ஒரு லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் கொடுத்துறாங்க. 18 மீட்டர் 7 மீட்டர் சொல்லி மீட்டரில் கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. நான் இது மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 சென்டிமீட்டர் = 0.1 மீட்டர் ஓகேங்களா. அப்போ இதோட வித்து வந்து 0.1 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அதுதான் எல்லா சைடும் இருக்கும், 0.1 தான் இருக்கும் எல்லா சைடும். இங்கேயும் இருக்கும் 0.1. ஸோ ஓகேங்களா எல்லா சைடும் 0.1 தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் எல் தெரியும், கேபிட்டல் பி தெரியும். ஸோ L × B. ஸோ 18 × 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு 126ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் ஸ்மால் எல் = கேபிட்டல் எல் மைனஸ் 2Wன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ கேபிட்டல் 18 மைனஸ் இது வந்து தெரியும் வித்து வந்து 0.1ன்னு சொல்லிட்டு. ஸோ 0.1 × 2 0.2ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. மைனஸ் பண்ணிங்கன்னா 17.8ன்னு கிடைக்கும்.
அதுதான் ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி மைனஸ் 2W சொல்லிட்டு தெரியும். அப்போ 7 மைனஸ் 0.2 6.8 ஓகேங்களா. ஸோ ஸ்மால் எல்லும் கண்டுபிடிச்சா ஸ்மால் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து இதும்போது 17.8 இன்ட்டு 6.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121.04 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு, இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 126 மைனஸ் 121.04 ஆன்சர் வந்து 4.96 கிடைக்கும். 4.96 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட இந்த பார்டரோட ஏரியா ஓகேங்களா, பரப்பளவு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். A canal with 1 meter is constructed all along inside the field which is 24 meter long and 15 meter wide. Find the area of the canal. The cost of constructing the canal at the rate of rupees 12 per square meter. ஸோ 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலம் உள்ள ஒரு வயல்வெளிக்கு உட்புறம் 1 மீட்டர் அகலம் உள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் அந்த வாய்க்காலின் பரப்பளவு காண்க. நெக்ஸ்ட்டு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் வாய்க்கால் அமைக்க ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. ஸோ அதுதான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஃபீல்டு வந்து இருக்குது ஓகேங்களா, ஒரு வயல் வந்து இருக்குன்றாங்க. ஸோ அதோட லென்த் வந்து 24 கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெத் வந்து 15 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ 1 மீட்டர் அகலம் கொண்ட வாய்க்கால் வந்து வெட்டுறாங்க உட்புறமாக. ஸோ உட்புறமாகும்போது ஸோ இப்படி இன்னர் சைடு தான் வரும் ஓகேங்களா. அப்போது இதோட வித்து வந்து 1 மீட்டரு. ஸோ இங்கேயும் 1, ஸோ 1 ஓகேங்களா. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து இதோட ஏரியா வந்து கேட்குறாங்க, பரப்பளவு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா. அந்த வாய்க்காலோட பரப்பளவு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வாய்க்காலுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 12 ரூபா ஆகும்னா அப்போ மொத்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ 2 கொஷின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து கேபிட்டல் எல்லும் தெரியும், கேபிட்டல் பியும் தெரியும். அப்போது 24 × 15 தட் இஸ் ஈக்குவல் டு 316 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்மால் எல் கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எல் மைனஸ் 2W சொல்லிட்டு தெரியும். ஸோ ஸ்மால் எல் வந்து கண்டுபிடிக்குது. கேபிட்டல் எல் வந்து 24 மைனஸு இங்கே வந்து 1 வித்து. ஸோ 2 1s are 2 22ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பிரெத்து கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் பி மைனஸ் 2W. அப்போது 15 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 13 வரும் ஓகேங்களா. அப்போது ஸ்மால் எல்லும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல் இன்ட்டு பி 22 × 13. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 286ன்னு வரும் ஓகேங்களா. இப்போது கேபிட்டல் எல்என்பியும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்மால் எல்என்பியும் கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணால் முடிஞ்சுது. அப்போது 360 மைனஸ் 286 ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 74 கிடைக்கும். 74 ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து 74 ஸ்கொயர் மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த கேனல் அந்த வாய்க்கால் கட்டுறதுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 12 ரூபானா அப்போ 74 ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 74 × 12 ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 888 ரூபா ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 888 ரூபா ஆகும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே இஸ். வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம். ஸோ அதான் இவ்வளோ நேரம் நம்ம அதான் பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் π × r² ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஃபார்முலா யூஸ்டு டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பாத் இஸ். செவ்வக நடைபாதையின் பரப்பளவை காணும் சூத்திரம். ஸோ கேபிட்டல் எல் இன்ட்டு பி ஸ்மால் எல் இன்ட்டு மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. ஸோ இதான் ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட்டு த ஃபார்முலா டு ஃபைண்ட் த வித் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஒரு சர்க்குலர் பாத்தோட வித் அகலம் காணும், வட்டப்பாதையின் அகலம் காணும் சூத்திரம் ஓகேங்களா. அப்போது ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. ஸோ 2 சர்க்குலர் ட்ராக் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நம்ம வந்து அகலம் வேணும்னா என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இது பண்ணிங்கன்னா இதோட அகலம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அந்த பாத்தோட அகலம் ஸோ வித்து வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து r - r யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.3 வந்து முடியுது. இன்னும் 2.4 வந்து இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.